விழுப்புரத்தில் தவறான சிகிச்சையால் இளம் பெண் உயிரிழந்ததாக கூறி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் தனியார் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்போம். கோபிநாத், அந்த இளம்பெண் என்ன சிகிச்சை பெறுவதற்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்? அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சை என்ன? இது பற்றிய இளம்பெண்ணினுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க? விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த துறவி தாங்கல் கிராமத்தை சேர்ந்தவர் ரெனி ஜோஸ். இவர் பாத்தீங்கன்னா உணவகத்துல மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவரோட மனைவி ஜெனிஃபர், அவங்களுக்கு ஒரு 28 வயசு ஆகுது. திருமணமாகி 5 ஆண்டுகள் முடிவடைந்த நிலைமையில 2 பேருக்குமே குழந்தை இல்லை. இவங்க என்ன பண்றாங்கன்னா, விழுப்புரத்துல இருக்கக்கூடிய மாமழப்பட்டு சாலையில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. எங்களுக்கு 5 வருஷம் ஆகி கல்யாணம் ஆகி குழந்தை இல்ல, என்ன பண்ணலாம், முடிய சிகிச்சை கொடுக்கணும்னு கேட்கறாங்க. கடந்த 2 மாத காலமாக அந்த பெண்ணுக்கு இளம் பெண்ணுக்கு மருத்துவமனையில சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. மருத்துவர்கள் சோதனை மேற்கொண்டதுல கர்ப்பப்பை குழாயில அடைப்பு இருப்பதாகவும் அதனை நீக்கிவிட்டால் குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவிச்சதா அவங்க உறவினர்கள் நம்ம கிட்ட இப்ப தகவல் சொல்றாங்க. நேற்று இரவு அந்த கர்ப்பப்பை குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. நேற்று ஒரு 8 மணி வரைக்கும், நேற்று மாலை ஆபரேஷன் கொண்டு போய் 8 மணிக்கு நடந்திருக்கு. கண்ணு முழிக்கல, இரவு ஃபுல்லா கண்ணு முழிக்கல, காலைல வரைக்கும் சுயநினைவு திரும்பல. மருத்துவர்கள் சொல்றாங்க காலைல வீசிடுவாங்கன்னு. பட் மதியம் 12 மணி அளவுல அந்த பெண் உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை நிர்வாகம் உறவினர் சொல்றாங்க. இவங்க உறவினர் என்ன சொல்றாங்கன்னா, தவறான சிகிச்சைகள் மட்டும்தான் எங்கள் வீட்டு பெண் இறந்து விட்டதாக தற்போது குற்றம் சாட்டி மருத்துவமனையை முற்றுகையிட்டு உடலை வாங்க மறுத்து தற்போது போராட்டம் ஈடுபட்டிருக்காங்க. அறுவை சிகிச்சை கர்ப்பப்பை குழாயில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்குவதற்காக அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியா இருக்கு. தொடர்ந்து காவல்துறை அங்க குவிக்கப்பட்டிருக்காங்க. மருத்துவமனையில உறவினர்கள் கதறி அழுதுட்டு இருக்காங்க. எங்களுக்கு உரிய நியாயம் வேண்டும், நடவடிக்கை மருத்துவமனை எடுங்க அப்படின்னு சொல்லி உறவினர்கள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில இதற்கு உடனே வாங்க மறுக்கிறாங்க. இந்த நிலைமையில தொடர்ந்து இருக்கு. காவல்துறை பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க சம்பவ இடத்துல. தகவல்களுக்கு நன்றி கோபிநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.